உங்கள மாதிரி நானும் ஆஸ்பிரண்ட் தான். படிச்ச விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி செஷன்ஸ்ல நாம என்ன பார்த்திருப்போம்னா மணி மார்க்கெட் அப்புறம் அது சம்பந்தமான விஷயங்கள் பத்தி பார்த்திருப்போம். இப்போ இந்த பேங்க்ஸ்ன்றது எதுக்கு கீழே வரும்னா மணி மார்க்கெட்ல ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு கீழே வரும். ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு கீழே ரெண்டு விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்திருப்போம். ஒன்னு வந்து பேங்க், அப்புறம் வந்து சப் மார்க்கெட். சப் மார்க்கெட் இதுக்கு முன்னாடி செஷன்ஸ்லயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ், பேங்க்னா என்ன அப்படின்றதுக்குள்ள போவோம். பேங்க்னா என்னன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி செஷன்ஸ்லயே நம்ம இன் டீடைலா ஆர்பிஐ பத்தி வந்து நம்ம கவர் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் பேங்க் உள்ள போலாம். ஓகே, டைப்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே எது வந்து ரொம்ப முக்கியமான பேங்க் இல்ல அப்பெக்ஸ் பேங்க் இல்லனா எல்லா பேங்கையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய பேங்க் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ. ஆர்பிஐ பத்தி நம்ம முன்னாடி செஷன்ஸ்லயே ரொம்ப இன் டீடைலா பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து இருக்க, அதாவது ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேங்க்ல கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு. சரிங்களா? கமர்ஷியல் பேங்க். இந்த கமர்ஷியல் பேங்க்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்னைக்கு நம்ம கண்ணால ரோட்ல போகும்போது என்னால பேங்க்ஸ் பாக்குறோமோ மோஸ்ட்லி அதெல்லாம் கமர்ஷியல் பேங்க்ஸா தான் இருக்கும். சரி, கமர்ஷியல் பேங்க்லாம் தமிழ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிக வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கமர்ஷியல் பேங்க்னா வணிக வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமர்ஷியல் பேங்கோட வேலைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட்ஸை வாங்கி, அதாவது வைப்புகளை வாங்கி அவங்க பேங்க்ல வச்சிருக்குவாங்க. அந்த டெபாசிட்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. டெபாசிட்டர்ஸ் பே பண்ண அந்த அமௌண்ட்டை எடுத்து லெண்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து லோன் கொடுப்பாங்க, வட்டிக்கு கொடுத்து வாங்குவாங்க. அந்த வட்டி வரும் பாத்தீங்களா, அதுல கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டா அமையும். சரிங்களா? இது வந்து நம்ம முன்னாடி செஷன்ஸ்ல நல்லா பார்த்துருப்போம். சரி, கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து இந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது தவிர நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது ரெமிட்டன்சஸ். எப்படி ரெமிட்டன்சஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெமிட்டன்சஸ் எழுதி போடுறேன். ரெமிட்டன்சஸ் அப்படின்னா வெளிநாட்டுல வந்து சில மக்கள் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க. சரிங்களா? அந்த மக்கள் வந்து அங்க இருந்து பணம் அனுப்பும் போது அந்த பணத்தை இவங்க வாங்கி இங்க இருக்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் பண்றாங்க. இதுக்கு அடுத்து கிரெடிட் கேரண்டியும் கொடுக்குறாங்க. கிரெடிட் கேரண்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பேங்க்னு எடுத்துக்க, எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எஸ்பிஐ பேங்க்னு எடுத்துக்கலாம். அந்த பேங்க்ல வந்துட்டு நிறைய பேர் வந்து டெபாசிட்ஸ் வச்சிருப்பாங்க, நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. டெபாசிட்ஸ் வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம்னு நம்ம பார்த்திருப்போம். டிமாண்ட் டெபாசிட்னு ஒன்று, அப்புறம் டைம் டெபாசிட்னு ஒன்று. அந்த டைம் டெபாசிட்டை எப்படியும் சொல்லுவாங்க டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிமாண்ட் டெபாசிட் கீழே ரெண்டு விஷயங்கள் வரும். ஒன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட், இன்னொன்று வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட். இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்ன்றது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேங்க்குக்கு பிஸ்னஸ் பீப்புளும் வந்து கஸ்டமராக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் சில விஷயங்கள் வாங்குவாங்க, இல்லை சில மிஷினரிஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்துட்டு வேற யார்ட்டா போய் வாங்குறாங்க அப்படின்னா, நான் ஒரு பிசினஸ் மேன்னா வேற யார்ட்டா போய் நான் பொருள் வாங்குறேன் அப்படின்னா உடனே என்னால் காசு தர முடியாமல் இருக்கலாம். சரிங்களா? உடனே என்னால் காசு தர முடியாமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேங்க் வந்து இவங்க வாங்கின கடனுக்கு வந்து நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? கிரெடிட்லாம் என்னது, கடன். கேரண்டினா ஒரு பேங்க் வந்துட்டு, இப்போ நான் தான் இவன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவங்க வந்து இது, இவங்ககிட்ட இருந்து நான் பொருள் வாங்குறேன். சரிங்களா? பொருள் வாங்கும் போது என்கிட்ட காசு இல்லை, நான் வாங்கிட்டேன். ஆனா இவங்க கொடுக்க வேண்டிய கடன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது 1ஆம் நம்பர் கொடுக்க வேண்டிய கடன் இருக்குல்ல, அதுக்கு யாரு கேரண்டி தருவாங்கன்னா பேங்க் கேரண்டி தருவாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் பேங்க், அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். டெபாசிட் அண்ட் லெண்டிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரெமிட்டன்ஸ் சர்வீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கிரெடிட் கேரண்டி, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இது போக நிறைய விஷயங்கள், அதாவது இன்சூரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலைடு ஆக்டிவிட்டிஸா நம்ம எடுத்துக்கலாம். இது சார்ந்து இருக்க ஆக்டிவிட்டிஸா எடுத்துக்கலாம். சரி, கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு, இந்த கமர்ஷியல் பேங்க்ன்றதே ஒரு டைப் தான். டைப்ஸ் ஆஃப் பேங்க்ல இந்த கமர்ஷியல் பேங்க்ஸும் ரெண்டு விதமா பிரியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து ஸ்கெடியூல்டு பேங்க்ஸ், ஸ்கெடியூல்டு பேங்க், அப்புறம் வந்து நான் ஸ்கெடியூல்டு பேங்க். சரிங்களா? இந்த ஸ்கெடியூல்டு பேங்க் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ சொல்ற கைட்லைன்ஸ்லாம் யார் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்கள வந்து ஸ்கெடியூல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்கெடியூல்டு பேங்க்னா ஆர்பிஐ சொல்ற கைட்லைன் எழுதி போடுறாங்க. கைட்லைன்ஸை கரெக்டா ஜியூஐ சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஜியூஐ கைட்லைன்ஸை யார் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஸ்கெடியூல் பேங்க் கேட்டகரியில் வைப்பாங்க. சரி, இந்த ஸ்கெடியூல் பேங்க் கேட்டகரி எந்த ஸ்கெடியூல் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ஆக்ட் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஆர்பிஐ ஆக்ட்
1934 இருக்கு பாத்தீங்களா, அதுல செகண்ட் ஸ்கெடியூல்ல இந்த பேங்க்ஸ் வந்து வருவாங்க. இந்த பேங்க்ஸ் வந்து எதுல லிஸ்ட் பண்ணிருப்பாங்க, அதாவது வரிசைப்படுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்கெடியூல்னு ஒன்று வரும். இப்போ நம்ம வந்து பாலிட்டி படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் செகண்ட் ஸ்கெடியூல் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் ஞாபகம் வச்சுப்போம். அந்த ஸ்கெடியூல் எப்படி லிஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, 1 to 12 என்ன சொல்றது 12 ஸ்கெடியூல்ஸ் வரையும் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பேங்க்ஸ் வந்து யார் வந்து கரெக்டா கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ செகண்ட் ஸ்கெடியூல் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934ல அவங்கள வந்து லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது, அதாவது நான் ஸ்கெடியூல் பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இவங்க கைட்லைன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஆர்பிஐ சொல்கிற கைட்லைன்ஸை. அதே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சிஆர்ஆர்னா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. எஸ்எல்ஆர்னா ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். சரிங்களா, இவங்க ஸ்கெடியூல்டு பேங்க்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐட்ட போய் அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில், அதாவது பேங்க்குக்கு தேவைப்படுற நேரத்தில் லோன் கேட்கலாம். ஆர்பிஐட்ட போய் இவங்க டைரக்டா வந்து லோன் கேட்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நான் ஸ்கெடியூல் பேங்க்ஸுக்கு கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. சரிங்களா, ஏன்னா அவங்க வந்து கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க. நோ ஃபாலோன்னு போடுறேன், நோ ஃபாலோ. ஓகேவா, கைட்லைன்ஸை நோ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா, இப்போ இந்த ஸ்கெடியூல் பேங்க்ன்றவங்க நான் என்ன சொன்னேன், கைட்லைன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இது போக ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூல் பேங்க்ஸோட மூலதனம், அதாவது பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 5 lakhs இருக்கணும். சரிங்களா, 5 lakhs கம்மியா இருக்கக்கூடாது. 5 lakhsக்கு கம்மியா இருக்கக்கூடாது. கண்டிப்பா அவங்களோட பெய்ட் அப் கேபிட்டல் எவ்வளவா இருக்கணும், 5 lakhs இருக்கணும். 5 lakhsக்கு கம்மியா இருக்கக்கூடாது. சரிங்களா, இந்த பெய்ட் அப் கேபிட்டலும் கைட்லைன்ஸும் ஃபாலோ பண்றதுனால தான் இவங்க வந்து ஸ்கெடியூல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிஐட்ட இருந்து இவங்களுக்கு நிறைய என்ன சொல்றது சலுகைகள் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோன் வந்து ஆர்பிஐட்ட வந்து வாங்கிக்கலாம், நான் ஸ்கெடியூல் பேங்க்ஸ் வந்து வாங்க முடியாது. சரிங்களா, இப்போ கமர்ஷியல் பேங்கை 2 விதமா பிரிக்கலாம்னு பார்த்தோம், ஸ்கெடியூல்டு அண்ட் நான் ஸ்கெடியூல்டு. இந்த ஸ்கெடியூல்டையே இன்னும் 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், இன்னொன்று வந்து பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ். நான் அழிச்சிட்டு எழுதி போடுறேன். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அதாவது கமர்ஷியல் பேங்கை 2ஆ பிரிக்கிறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கமர்ஷியல் பேங்கை எப்படி பிரிக்கிறோம், 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்னது ஸ்கெடியூல்டு பேங்க், அடுத்து வந்து நான் ஸ்கெடியூல்டு பேங்க். இந்த ஸ்கெடியூல்டு பேங்கை எப்படி பிரிக்கிறோம், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அப்புறம் வந்து பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ். இது எதனால வந்து இப்படி பெரியதுன்னு கேட்டீங்கன்னா ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்து தான். இப்போ ஒரு பேங்க்னு இருக்குன்னா மூலதனம் பெய்ட் அப் கேபிட்டல் நான் சொன்னேன், அது வந்து யார் அதிகமாக முதலீடு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்னா கவர்மெண்டோட பங்கு வந்து 100% ஷேர்ஸ் இருக்குன்னா அதில் 51% வந்து கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க. பிரைவேட் செக்டாருக்கு வந்து அதிக ஷேர்ஸ் இருக்கும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா, இப்போ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பிஐ ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க், அப்புறம் வந்துட்டு ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்குற நிறைய பேங்க்ஸ் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான். சரிங்களா, எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ். எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுமே நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரையும் பேங்க்ஸ் வந்து எந்த ரீஜன்ல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்தியாவில் வேலை பார்த்தாங்கன்னா அர்பன் செக்டர்ஸ், அதாவது சிட்டிஸ்ல மட்டும்தான் அதிகமா இருந்தாங்க. ரூரல் பீப்புள் சைடு வந்து அவங்க போவே இல்லை. இன்னொன்று ரூரல் பீப்புள் சைடு போனால் கூட ரூரல் பீப்புள்கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் மட்டும் வாங்கிட்டு லெண்டிங் எங்கே பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி, அதாவது வந்துட்டு நகர்ப்புறங்களில் தான் பண்ணாங்க. ஸோ ரூரல் பீப்புள், வில்லேஜ் பீப்புளுக்கு, கிராமப்புற மக்களுக்கு தேவையான கடன்கள் கிடைக்கப்படவில்லை. ஸோ என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டு, ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் பண்ணாங்கல்ல, எஸ்பிஐ வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. ஆர்பிஐ எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க நம்ம முன்னாடி பார்த்ததும் 1949ல் பண்ணியிருப்பாங்க, எஸ்பிஐ 1955ல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரி மிச்சம் இருக்க எல்லா பேங்க்ஸையும் நேஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது இந்தியாவில் மொத்தம் 2 தடவை வந்து நேஷனலைசேஷன் நடந்திருக்கு மேஜர் லெவல்ல. அது ஒன்று எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1969 ஜூலை 19ல ஒரு தடவை, அப்புறம் வந்து 1980ல ஒரு தடவை நடந்திருக்கு. சரிங்களா, அந்த 1980 டேட் வந்து எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் வந்து பின்னாடி போடுறேன், கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நான் அதை வந்து போஸ்ட் பண்றேன். சரிங்களா, 1969 ஜூலை 19ல ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. சரிங்களா, செகண்ட் எப்போ நடந்திருக்குன்னா 1980ல வந்து ஒரு தடவை நடந்திருக்கு.
நேஷனலைசேஷனா என்னன்னா கிராமப்புற மக்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கப்படுறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் நேஷனலைசேஷன். அதுதான் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்னு சொல்றோம். எந்த பேங்க்லாம் நேஷனலைசேஷன் பண்ணப்பட்டதோ அந்த பேங்க்லாம் நேஷனலைஸ்டு பேங்க்னு சொல்றோம். எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் தான். சரிங்களா? இதை நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் தான். இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎன் எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் தான். ஏன் நான் திருப்பி சொல்றேன்னா, நம்ம கொஸ்டின்ஸ்ல வந்து இதை வந்து ஒரு லைனா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷனா கேட்கறதுக்கு ஏபிசின்னு கொடுப்பாங்களா, அதுல ஒரு லைனா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 1969ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா, எந்த பேங்க்லாம் 50 கோடி பெய்ட் அப் கேபிட்டல் வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்துட்டு பெய்ட் அப் கேபிட்டல் இங்க எழுதுறேன். பெய்ட் அப் கேபிட்டல் வந்துட்டு 50 கோடி வச்சிருக்காங்களோ அந்த பேங்க் ஃபுல்லா நேஷனலைஸ் பண்ணாங்க. 1980ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, எந்த பேங்க்லாம் 200 கோடி வந்து பெய்ட் அப் கேபிட்டல் வச்சிருக்காங்களோ அந்த பேங்க்லாம் நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி நேஷனலைஸ் பண்ண பேங்க்ஸ் வந்து நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐஓபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் போகும். சரிங்களா? இதுதான் நேஷனலைசேஷனுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி. இப்போ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கா, இதுக்கு கீழே என்னென்ன பேங்க்ஸ்லாம் வரும்? எஸ்பிஐ வரும். அப்புறம் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் வரும். இந்த பேங்கை பத்தி நம்ம இன் டீடைலா பார்க்கணும் கண்டிப்பா. சரிங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. சரிங்களா? அந்த ஸ்கீமை வந்து நம்ம தெளிவா பார்த்துருவோம். ஏன்னா இந்த பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங் ஸ்கீம் வந்து நம்ம அடுத்து வரிசையா ஆர்ஆர்பி சொன்ன ரீஜனல் ரூரல் பேங்க், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம நிறைய பார்ப்போம். ஆர்ஆர்பி பார்ப்போம், அதுக்கடுத்து வந்துட்டு ஐடிபிஐ, அதுக்கப்புறம் வந்து சிட்பி, இந்த மாதிரி வரிசையா பார்த்துட்டு போவோம். இந்த பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங் ஸ்கீம் வந்து ஒரு பேங்க்கும் எப்படிலாம் வந்துட்டு என்ன சொல்றது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு ஸ்கீம் வந்து நிறைய பேங்க்ஸால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஏன்னா கவர்மெண்ட் வந்துட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ஒரு பேங்கை பார்க்கும்போது பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங் நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்கீம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பேங்க்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ வரையும் நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருக்கோம். கமர்ஷியல் பேங்க்ஸ் கீழே எவ்வளோ இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங். ஓகேவா? சரி, இந்த பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியாரிட்டினா முக்கியத்துவம், அதாவது முதன்மைத்துவம் கொடுக்கிறது. எந்த செக்டார்னு சொல்றாங்களே, இப்போ இது அக்ரிகல்ச்சர் செக்டாரா என்ன மாதிரி செக்டார்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம நாடு வளர்ச்சி அடையிறதுக்கு சில செக்டார்ஸ் காரணமா இருக்கும். சரிங்களா? சில செக்டார்ஸ் காரணமா இருக்கும். முக்கியமா அக்ரி செக்டார் இருக்கும். இந்த செக்டார்ஸோட பங்கு நாட்டின் வளர்ச்சியில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். ஆனா இந்த செக்டார்ஸ்க்கு லோன் வந்து, அதாவது வந்து கடன் வந்து கொடுக்கப்பட மாட்டாது. ரொம்ப என்ன சொல்றது கடினமா இருக்கும் அந்த செக்டார்ஸ் கடன் வாங்குறதுக்கு. அப்ப அந்த செக்டார்ஸ்லாம் எந்த செக்டார்ஸ்லாம் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நாடு டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த செக்டார்ஸ்க்கே லோன் கிடைக்கலன்னா எப்படி அந்த செக்டார்ஸ் முதல்ல வளர்ச்சி அடையும்? அப்போ தேஞ்சிட்டு தானே போகும். இதற்காக கொண்டு வரப்பட்டதான் பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங். சரிங்களா? டெவலப்மெண்ட்டுக்கு எந்த செக்டார்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த செக்டார்ஸ்க்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்த காரணத்தினால் கொண்டு வரப்பட்டது தான் பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங். சரி, இந்த பிரியாரிட்டி செக்டார்ல எந்த மாதிரி செக்டார்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர் செக்டாரு, அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் செக்டார், எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி, அப்புறம் வந்து எஜுகேஷன், அப்புறம் முக்கியமா எம்எஸ்எம்இ செக்டார். எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், சிறு குறு தொழில் அப்படின்னு சொல்லுவோம்ல, சிறு குறு தொழில், அந்த மாதிரி செக்டர்ஸ். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அக்ரி, எக்ஸ்போர்ட், எஜுகேஷன், எம்எஸ்எம்இ எக்ஸெட்ரா, இன்னும் நிறைய செக்டர்ஸ் இருக்கு. இன்னொரு செக்டார் என்ன பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜினா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், அன்கன்வென்ஷனல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதாவது நம்மளுக்கு இந்த சூரியன்ல இருந்து கிடைக்கிறது, இயற்கையில இருந்து கிடைக்கிறது ஃபுல்லா ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் இயற்கையில இருந்து கிடைக்குன்னு சொல்ல முடியாது, வேற விஷயங்கள்ல இருந்தும் கிடைக்கும். பட் மேக்ஸிமம் அது ரினியூவபிள், இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து தான் கிடைக்கும். ஓகே, இந்த பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னா இந்த மாதிரி செக்டாருக்கு வந்து லோன்ஸ் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங் ஸ்கீம். ஐ திங்க் இது அரௌண்ட் 1970s தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ இந்த செக்டார் லெண்டிங் ஸ்கீம் வந்து இந்த செக்டாருக்குலாம் போகுதுன்னு நான் சொன்னேன். அப்போ ஒரு பேங்க்கும் எப்படி வந்துட்டு அவங்க ஒரு பேங்க்கும் லோன் கொடுப்பாங்க. இப்போ எஸ்பிஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல 100% லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100% சொல்றேன். மேபி அந்த 100% 10 கோடியா இருக்கலாம் அந்த பேங்க்குக்கு பொறுத்தளவு. சரிங்களா? 10 கோடியா இருக்கலாம். அதுல இந்த பிரியாரிட்டி செக்டார் லெண்டிங் ஸ்கீம்ல கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா,
இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு நீங்க கொடுக்குற லோன்ல இந்த செக்டாருக்கு நீங்க இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 100% ஒரு பேங்க் லோன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 40% வந்து நீங்க இந்த செக்டார்ஸ்க்குலாம் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இப்போ 100% லோன் கொடுத்துருக்காங்கன்னா அதில் 40% லோன் வந்து இந்த ப்ரியாரிட்டி செக்டார்ஸ்க்கு வந்து நீங்க லோன் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, சரி. இப்போ இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்னா அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம நாட்டில் வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பப்ளிக் பேங்க்ஸ்னு ஒன்று இருக்கும், பிரைவேட் பேங்க்ஸ்னு இருக்கும். அதே மாதிரி ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்னா நம்ம என்ன பார்த்தோம், கவர்மெண்டால எது ரொம்ப, அதாவது அதிக ஷேர்ஸ் வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் அதிக ஷேர்ஸ் வச்சிருக்க பேங்க் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்னு பார்த்தோம். பிரைவேட் செக்டர்னா பிரைவேட் செக்டர் வந்து அதிக ஷேர்ஸ் வச்சிருக்குது. அப்போ ஃபாரின் பேங்க்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் பேங்க்ஸ்னா அந்த பேங்க்ஸோட பிரசன்ஸ், பிரான்ச் வந்து ஃபாரின்ல ஒரு பேங்க் இருக்கும், அந்த பேங்கோட பிரான்ச் வந்து இந்தியாவில் இருக்கும். இந்த பிரான்ச் வந்து இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கே பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்க பேங்க்ல தான், ஃபாரின்ல இருக்க கண்ட்ரியில தான், ஃபாரின் கண்ட்ரியில தான் வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இங்கே இந்தியாவில் இருக்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஃபாரின் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஃபாரின்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபாரின் பேங்க்ஸுக்கும் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து ஒரு டேபிள் மாதிரி பார்ப்போம். சரிங்களா? டோட்டல் ப்ரியாரிட்டினா மொத்தமா ஒரு பேங்க் வந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்க கொடுக்குற லோன்ல வந்துட்டு ப்ரியாரிட்டி செக்டாருக்கு ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா டொமஸ்டிக் பேங்க்ஸ்னா இங்க உருவான பேங்க்ஸ்னு சில பேங்க்ஸ் இருக்கு. டொமஸ்டிக் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஆர்பிஐ கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றாங்க. அது போக ஃபாரின் பேங்க்ஸ், அந்த ஃபாரின் பேங்க்ஸ்க்கும் இங்க வந்து பிரான்ச்சஸ் 20க்கு மேல எந்த பேங்க்குக்கெல்லாம் இருக்கும், 20க்கு மோர் தென் 20. சரிங்களா? மோர் தென் 20 எந்த பேங்க்குக்கெல்லாம் இருக்கும், அவங்க வந்து இப்போ நான் சொல்ல போற பர்சன்டேஜ், அதாவது டோட்டல் லோன்ல நான் சொல்ல போற பர்சன்டேஜ் வந்து ப்ரியாரிட்டி செக்டாருக்கு வந்து அவங்க கொடுக்கணும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40% கொடுக்கணும். இப்போ 100% லோன் அவங்க கொடுக்குறாங்கன்னா 40% லோன் வந்து யாருக்கு கொடுக்கணும், ப்ரியாரிட்டி செக்டாருக்கு கொடுக்கணும். இந்த ப்ரியாரிட்டி செக்டாரையுமே உடைப்பாங்க. அதாவது வந்து இது கீழே சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரின்றது ஒரு சப்டிவிஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எஸ்எம்இ இல்லைன்னா அந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த விஷயங்களுக்கு. இது போக வீக்கர் செக்ஷன்னா விளிம்பு நிலை மக்கள், ஓகேவா, எஸ்சி எஸ்டிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த அக்ரி செக்டாருக்கு எவ்வளோ போகணும்னு பார்த்தீங்கன்னா 18% போகணும். அதாவது இந்த 40ல் 18 வந்து இவங்களுக்கு போகணும். அது போக வந்துட்டு 7.5 வந்துட்டு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு போகணும். இவங்களுக்கு வந்து 12 போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மிச்சம் இருக்க அந்த 3.5 செக்டார் மித்த செக்டாருக்கு போகலாம், ரினியூவபிள் எனர்ஜி இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. பட் ஆனால் இவங்களுக்கு அக்ரி, எம்எஸ்எம்இ, வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு இந்த 40%லேருந்து இவ்வளோ போகணும். சரி, இந்த 40% வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 40% ஆஃப் அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட். இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து புரியாது, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் என்னன்றதை விளக்குறேன். அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்னா என்றதை விளக்குறேன். ஆர் 40% ஆஃப் அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் ஆர் என்னன்னா ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓபிஇ, ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏஎன்பிசினா அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரெடிட் ஈக்குவலண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க. கிரெடிட் ஈக்குவலண்ட் சிஇஓபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நான் ஓபிஇயோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் தான் எழுதியிருக்கேன், சி எழுதல, ஏன்னா இடம் பத்தல எனக்கு. சரிங்களா? கிரெடிட் ஈக்குவலண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர். அதாவது ஒரு பேங்க் லோன் கொடுப்பாங்களா, 100% கொடுக்குறாங்கன்னா அதுல 40% ஆஃப் adjusted net bank credit or credit equivalent of off balance sheet exposure அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து கொடுக்கணும். இது வந்து நான் என்னன்னு கடைசியா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? கடைசியா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாம் இப்போ நம்ம அடுத்து சில பேங்க்ஸ் பார்ப்போம், அது அவங்களும் எவ்வளவு ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்னா என்ன, ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபாரின் பேங்க்ஸ் மோர் தென் 20 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்து ஃபாரின் பேங்க்ஸ் லெஸ் தென் 20% யாரெல்லாம் வச்சிருக்கா
அவங்க வந்து எவ்வளோ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஃபாரின் பேங்க்ஸ் less than 20 branches வந்து யார் வச்சிருக்கா, சரிங்களா? less than or equal to 20 branches வந்து யார் வச்சிருக்கா, ஓகேவா? இவங்களும் எவ்வளோ வந்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கொடுக்கணும்னா, அதாவது அவங்க லோன் கொடுக்கறதுல எவ்வளோ கொடுக்கணும்னா 40% ஆஃப் அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் ஆர் கிரெடிட் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர். இவ 40% தான். இந்த ஃபாரின் பேங்க்ஸ் யாரெல்லாம் 20 பிரான்ச்சஸ்க்கு கீழே இங்கே வச்சிருக்காங்களோ இந்தியாவில், அவங்களும் 40% தான் கொடுக்கணும், சரிங்களா? இவங்களுக்கு இந்த அக்ரி எம்எஸ்எம்இ வீக்கர் செக்ஷன் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நாட் அப்ளிகபிள், சரிங்களா? இதுக்கு அடுத்து இன்னொரு பேங்க் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் அந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கில் எஸ்பிஐ ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்லாம் வரும்னு. அந்த ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் ரூரல் பேங்க், இந்த பேங்க் பற்றி நம்ம இப்போ பின்னாடி வந்து இன் டீட்டெயிலாக பார்ப்போம். இவங்க எவ்வளோ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கொடுக்கணும்னா 75% ஆஃப் அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் ஆர் CEOBE கிரெடிட் ஈக்குவலண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர். இவங்களும் இந்த அக்ரி எம்எஸ்எம்இ வீக்கர் செக்ஷனுக்கு பிரித்து தான் கொடுக்கணும். அதாவது நம்ம டொமஸ்டிக் ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்தோம்ல, இவங்கள மாதிரியே இவங்களும் பிரித்து கொடுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே தான் அப்படியே அங்கேயும் வரும். 18%, அப்புறம் 7.5%, அப்புறம் வந்து 12%. இந்த மாதிரி தான் ரீஜனல் ரூரல் பேங்க்கும் கொடுப்பாங்க. இது போக இன்னும் 2 பேங்க்ஸ் வந்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் பண்ணுவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்கும் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 75% கொடுப்பாங்க, சரிங்களா? அந்த பேங்க்கும் எவ்வளோ கொடுப்பாங்க, 75% வந்துட்டு அவங்க டோட்டல் லெண்டிங் ரேட்ஸில் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் பிரைமரி அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கும். அது வந்து நம்ம இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்துட்டு எங்கே பார்ப்போம்னா, கோஆபரேட்டிவ் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு ஒரு டைப்ஸ் ஆஃப் பேங்க்ல அது ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். அதை நம்ம பார்க்கும்போது பார்ப்போம், சரிங்களா? அவங்களோட ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் எப்படி இருக்கும்னா 60% சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ சில கைட்லைன்ஸ் வந்திருக்கதா நான் படித்தேன். அது வந்து 75% வரையும் அவங்களும் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க கொடுக்க வேண்டிய ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். அதாவது டோட்டல் லோன்ல இவங்க எவ்வளோ பகுதி வந்து இந்த செக்டார்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட், அப்புறம் கிரெடிட் ஈக்குவலண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர்னா என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் அப்படின்னா இந்த என்பிசின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து எடுத்தீங்கன்னா நெட் பேங்க் கிரெடிட் அப்படின்னு தான் வரும், ஓகேவா? நெட் பேங்க் கிரெடிட்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேங்க் வந்துட்டு லோன் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அப்போ ஃபினான்ஷியல் இயர்னு தான் இது மாதிரி சொல்லிடுறேன். ஃபினான்ஷியல் இயர்னு பேங்க் வந்து சில இயர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆனுவல் இயர், அதாவது ஜனவரி 1ன்றது ஆனுவல் இயர். ஃபினான்ஷியல் இயர்ன்றது எப்போ ஆரம்பிக்கும்னா April 1 to March 31 வரையும் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கும் போதும் அந்த பேங்க் வந்து எவ்வளவு லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது அப்போ எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்க, அப்போ வரையும் எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்கன்றதை கால்குலேட் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறது, அதாவது முத நாளை எடுத்துக்கிட்டு அப்புறம் கடைசி நாள் எடுத்துக்கிட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ லோன் கொடுக்கான்ற மைனஸ் பண்ணுறது தான் அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட், சரிங்களா? சாரி, நெட் பேங்க் கிரெடிட். அப்போ அட்ஜஸ்டட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து கிரெடிட் கேரண்டி கொடுப்பாங்க அப்படின்னு. அந்த கிரெடிட் கேரண்டி வந்துட்டு என்னன்றதை நம்ம பார்த்துருந்தோம். நான் ஒரு பிஸ்னஸ் மேன் போயிட்டு வேற ஒரு ஆள்கிட்ட வந்து பொருள் வாங்குறாரு, ஆனால் காசு கொடுக்கல. அந்த காசு வந்து எப்படி போகும், பேங்க் வந்து கேரண்டி கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகும், சரிங்களா? இல்லைன்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு நம்ம பார்த்துப்போம். இந்த கான்செப்டை விட்டுருங்க, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன்னும் ஈஸியாக இருக்கும். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது என்னது, நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம், பில்லை வந்து ஒருத்தர் நான் பில் வச்சிருக்கேன்னா நான் போய் பேங்க்ல வந்து பில்லை கொடுப்பேன். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது லாஸ்ட் செஷன்ஸில் நான் போட்டிருந்தேன். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா என்னன்னு கேட்டாதீங்க, லாஸ்ட் செஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த கான்செப்டை நான் ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கான்செப்ட் மட்டும் பார்ப்போம். நெட் பேங்க் கிரெடிட்னா நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள், அதாவது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அதுதான், அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நெட் பேங்க் கிரெடிட்ன்றது கிடைக்கிறோம். அப்போ அட்ஜஸ்டட்னா இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா? அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு விஷயம் வந்து முன்னாடி செஷன்ஸில் பார்த்துருப்போம். அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா என்னன்னா,
நான் வந்து ஒரு வியாபாரி, நீங்க வந்து என்ன பொருள் வாங்க வரீங்க, பொருள் வாங்கிட்டீங்க, ஆனா உங்களால காசு தர முடியல, அதுக்கு பதிலா ஒரு பில்லுல சைன் பண்ணிட்டு வரீங்க. அதான் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நம்ம லாஸ்ட் செஷன்ல இன் டீடைலா பார்த்துட்டோம். பார்க்காதவங்க லாஸ்ட் செஷன்ஸ்ல போய் பாருங்க, சரிங்களா? அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நான் போய் யார்கிட்ட பேங்க்கிட்ட கொடுத்தா காசு தருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். அந்த பேங்க் போய் யார்கிட்ட அவங்க தருவாங்க, ஆர்பிஐட்ட கொடுத்து ரீடிஸ்கவுண்ட் ரேட் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை இந்த நெட் பேங்க் கிரெடிட்ல இருந்து மைனஸ் பண்றதா அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட், சரிங்களா? இவ்வளவுதான். நெட் பேங்க் கிரெடிட்னா என்னது, ஃபர்ஸ்ட் அதாவது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கடன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது எவ்வளவு கடன் கொடுத்தாங்க, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாங்கன்னா நெட் பேங்க் கிரெடிட் கிடைச்சிரும். அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்னா அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போய் ஆர்பிஐ கிட்ட பேங்க் கொடுத்து பேங்க் காசு வாங்கும் பாத்தீங்களா, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்பிஐ கிட்ட கொடுத்தா ஆர்பிஐ ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் போட்டுட்டு அவன் காசு கொடுப்பான் பேங்க்குக்கு. அந்த காசு வந்து பாத்தீங்களா, அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க்குக்கு இன்கம். அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட போய் கொடுத்து வாங்கிட்டு வருது பாத்தீங்களா, அது வந்து பேங்க்குக்கு இன்கம். அதை மறந்துடாங்க. ஸோ அந்த இன்கம் வந்து இந்த கிரெடிட்ல இருந்து மைனஸ் பண்றதா அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட், ஓகேவா? இதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நம்ம பார்த்துருந்தோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் ஈக்குவலண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷர். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரெடிட் கேரண்டி கொடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். பேங்க் நம்ம இப்போ இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது பார்த்துட்டோம். அந்த கிரெடிட் கேரண்டிலாம் பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள, அதாவது பேலன்ஸ் ஷீட்ன்றது பேங்க் மெயின்டைன் பண்றது. அவங்களுக்கு எவ்வளோ அசெட் இருக்கு, அதாவது லோன்ஸ் எவ்வளோ இருக்கு, லயபிலிட்டி எவ்வளோ இருக்கு, பேங்க் வந்து மித்தவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட், அதாவது ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்ல இந்த கிரெடிட் கேரண்டி வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஏன் எழுதியிருக்க மாட்டாங்கன்னா, இவங்க வந்து அந்த கடன், அதாவது பொருள் வந்து வியாபாரிட்ட இருந்து வாங்கினார் அந்த பிசினஸ் மேன், அவர் கொடுக்காம போனாதான் இதுல வந்து அதை எழுதுவாங்க, அதாவது பேலன்ஸ் ஷீட்ல எழுதுவாங்க. அவர் கொடுத்துட்டாருன்னா இது பிரச்சனை கிடையாது, பேங்க்குக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா பேங்க் போய் ஒரு தேர்ட் பார்ட்டியா இவர் கொடுத்துருவாருன்னு கேரண்டர் சைன் மட்டும் தான் போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அவர் கொடுக்காம போயிட்டா பிரச்சனை. யார் அப்போ கொடுக்கணும், அதை பேங்க் தான் கொடுக்கணும், சரிங்களா? அப்போ அந்த விஷயம் கொடுக்காம போனா மட்டும்தான் அது வந்து கிரெடிட் ஈக்குவலண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போஷருக்குள்ள வருமே தவிர மித்த நேரத்துல வராது. இவ்வளவுதான், சரிங்களா? இந்த அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்னு சொல்லுங்கள, இந்த அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட்டோட நான் எஸ்எல்ஆர் பாண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை நான் மறந்துட்டேன், சரிங்களா? அந்த ஃபார்முலால 40% ஆஃப் அட்ஜஸ்டட் நெட் பேங்க் கிரெடிட் பிளஸ் நான் எஸ்எல்ஆர் பாண்ட்ஸ் அப்படின்னு வரும். நம்மளுக்கு எஸ்எல்ஆர்னா என்னன்னு தெரியும். எஸ்எல்ஆர்னா ஒரு பேங்க் வந்துட்டு கேஷாவோ கோல்டாவோ இல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாவோ அவங்க கிட்டே வச்சுக்கிற ஒரு விஷயம், அவங்க கிட்டே வச்சுக்கிற ரிசர்வ் தான் எஸ்எல்ஆர் பார்த்துருந்தோம். அப்போ அந்த எஸ்எல்ஆர் கீழே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வரும்னு நம்ம பார்த்துருந்தோம், கரெக்டா? அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எப்படி இருக்கலாம், ட்ரெஷரி பில்லா இருக்கலாம், இல்லைன்னா பாண்ட்ஸா இருக்கலாம், சரிங்களா? அப்ப எஸ்எல்ஆருக்குள்ள பாண்ட்ஸ் வருது. அப்ப நான் எஸ்எல்ஆர் பாண்ட்ஸ்னா எந்த பாண்ட்ஸ்லாம் எஸ்எல்ஆருக்கு கீழே வராதோ அதெல்லாம் நான் எஸ்எல்ஆர் பாண்ட்ஸ். எஸ்எல்ஆருக்குள்ள சில பாண்ட்ஸ் வரும், எஸ்எல்ஆருக்குள்ள வராத சில பாண்ட்ஸும் இருக்கு, அதெல்லாம் நான் எஸ்எல்ஆர் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பாண்ட்னா என்னது, ஒருத்தருக்கு காசு தேவைப்படும் போது அவர் வந்து பாண்டை கொடுத்துட்டு காசு வாங்கிக்குவார், சரிங்களா? இப்போ உங்களுக்கு காசு தேவைப்படுதுன்னா நீங்க இந்த பாண்ட் கொடுப்பீங்க, நான் உங்களுக்கு காசு தருவேன், அந்த பாண்ட்ல வந்து இவ்வளவு % இன்ட்ரெஸ்ட் தருவேன் அப்படின்ற மாதிரி நீங்க எழுதி கொடுப்பீங்க. இவ்வளவுதான் விஷயம், சரிங்களா? நான் எஸ்எல்ஆர் பாண்ட்ஸ்னா எஸ்எல்ஆருக்குள்ள எந்த பாண்ட்ஸ்லாம் வராதோ அதெல்லாம் நான் எஸ்எல்ஆர் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரையும் நம்ம ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம், சரிங்களா? இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் வந்து பேங்க்ஸ் வழங்குறாங்க பாத்தீங்களா, வழங்குற பேங்க்ஸுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் சர்டிபிகேட்னு ஆர்பிஐல இருந்து தருவாங்க. அதாவது அவங்க வந்து அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட் மாதிரி தருவாங்க, சரிங்களா? இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய இடத்துல பயன்படுத்துவோன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இதை நான் விளக்குனேன். இது ஒரு ஸ்கீம், அவ்வளவுதான், சரிங்களா? இப்போ நம்ம எதை பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னா என்ன, அது யார் ஆரம்பிச்சாங்க, எந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது, இன்னைக்கு வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் எதுக்கு கீழே வரும், ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கீழே இருக்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு கீழே வரும், சரிங்களா? ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ரூரல் பேங்க்ஸ்னா என்ன ரூரல்னா வில்லேஜ். அப்போ வில்லேஜ் சைடில் ஆரம்பிக்கப்பட போற பேங்க் தான் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க். சரி, இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து எதற்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1975ல நரசிம்மம் கமிட்டி, அதாவது 1975ல நரசிம்மம் அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து இல்ல ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நரசிம்மம் கமிஷன், சரிங்களா? அந்த நரசிம்மம் கமிஷன் வந்துட்டு சஜஸ்ட் பண்றாங்க. என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா ரூரல்ஸ்க்குன்னு ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து ஒன்று வந்து ஃப்ரேம் பண்ணணும்.
இவங்க எதற்காக வந்து இந்த கமிஷன் வந்து எதற்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னா, ரூரல் கிரெடிட் வந்து எப்படி இருக்கு, அதாவது வில்லேஜ் பீப்புளுக்கு கிரெடிட் கரெக்டாக கிடைக்குதா அப்படின்ற அனலைஸ் பண்ணுறதுக்காக வந்து நரசிம்மம் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டது. சரி, சாரி, கமிட்டின்னு சொல்லி கமிட்டிக்கும் கமிஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். கமிஷன்றது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஆரம்பிக்கப்படும். அவங்க சொல்ற ரெக்கமெண்டேஷனை கவர்மெண்ட் வந்து அதாவது 90% வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? நரசிம்மம் கமிஷன். சரிங்களா? கமிஷன் எழுதிடுறேன், இல்லைன்னா நான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, இந்த நரசிம்மம் கமிஷன் தான் சஜஸ்ட் பண்றாங்க ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து ஆரம்பிக்கப்படணும். அப்ப எப்போ வந்து இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 1975ல ஆர்டினன்ஸ் மூலியமா தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆர்டினன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா பார்லிமெண்ட்ல தான் அந்த சட்டம் இயற்ற முடியும், இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஸ்டேட்டுக்கான சட்டங்களை இயற்றலாம். இந்த பார்லிமெண்ட் நம்ம பாலிட்டி பார்க்கும்போது பார்ப்போம். பார்லிமெண்ட் வந்துட்டு என்ன சார் நடைபெறாத ஒரு நேரங்கள்ல, அதாவது வந்துட்டு பார்லிமெண்ட் மீட் பண்ணாத நேரங்கள்ல பிரசிடென்ட் வந்துட்டு அந்த சட்டங்களை ஏற்றலாம். லா மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் தான் ஆர்டினன்ஸ். அது வந்து ஆர்டிகல் 123ல சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம பாலிட்டி பார்க்கும்போது இன் டீட்டெயிலாக பார்ப்போம். பாலிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சரிங்களா? 1975ல ஒரு ஆர்டினன்ஸ் மூலியமா, யாரோட ஆர்டினன்ஸ், பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் மூலியமா வந்தது மட்டும்தான் ரீஜனல் ரூரல் பேங்க். அப்போ 1975ல வந்துச்சு. 1976ல ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வருது. சரிங்களா? இந்த ஆக்ட் வந்து ஆர்டினன்ஸ்க்கு அடுத்து தான் வருது. இதை யாரும் மறந்துடக்கூடாது. 1975ல பேங்க் உருவாயிடுச்சு. அது எதன் மூலியமா உருவாச்சு? ஆர்டினன்ஸ் மூலியமா உருவாச்சு. ஆனா இதுக்கான அந்த சட்டம் எப்போ ஏற்றப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1976ல ஏற்றப்பட்டது. சரி, இப்போ இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து எப்படி செயல்பட போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பார்ஷியல் கோஆபரேட்டிவ் பேங்காகவும் பார்ஷியல் கமர்ஷியல் பேங்காகவும் செயல்பட போகுது. கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தனியாக ஒரு கோஆபரேட்டிவ் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷனே நம்ம பின்னாடி பார்ப்போம். சிம்பிளாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு 7 பேர் இருக்கோம், இல்லை ஒரு 10 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளா சேர்ந்து ஆரம்பிக்கப்படுற ஒரு விஷயம் தான் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன். அதாவது வாலண்டியரா மக்களே பண்ற ஒரு விஷயம் தான் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன். இது போல இப்போதைக்கு இந்த ஐடியா இருந்தால் போகும். நம்ம வந்து கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் பார்க்கும்போது அதை வந்து கொஞ்சம் இன்டீட்டெயிலாக பார்ப்போம். இன்டீட்டெயிலாக பார்க்கணுமான அவசியம் கிடையாது. பட் இதுதான் பேசிக். கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்னா மக்களால் வாலண்டியரா சேர்ந்து ஆரம்பிக்கப்படுற ஒரு இன்ஸ்டிடியூஷனா கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன். அதுல வந்து மியூச்சுவல் ஹெல்ப், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி செஞ்சுக்கணும். பேங்க், அதாவது அந்த கோஆபரேட்டிவ் செக்டர்ல இருக்க பேங்க் வந்து நார்மல் பேங்க்ஸ் மாதிரி கொஞ்சம் செயல்பட மாட்டாங்க, கொஞ்சம் மாறுதலா செயல்படுவாங்க. அந்த மெம்பர்ஸ்க்கு அங்க இருக்க அந்த கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த பேங்க்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருக்க கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்னே சொல்ல மாட்டாங்க, அவங்கள வந்து மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது அந்த பேங்க். சரிங்களா? இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ சொன்னா குழப்பற மாதிரி இருக்கும். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்னா மக்கள் வாலண்டியரா உருவாக்குற ஒரு விஷயம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து யார் ஆரம்பிச்சாங்க போதும், எப்போ ஆரம்பிச்சாங்க போதும், இதோட மேஜரான விஷயங்கள், இது கோஆபரேட்டிவ் பேங்காகவும் செயல்படும், கமர்ஷியல் பேங்காகவும் கொஞ்சம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த கோஆபரேட்டிவ் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் வந்துட்டு என்னது, ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் வந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் தேர் லோன் வந்து ப்ரியாரிட்டி செக்டாருக்கு போகணும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இது போக இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த ரீஜனை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, ரூரல் அப்புறம் ப்ளஸ் செமி அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி அர்பன், ரூரலுக்கும் அர்பனுக்கும் நடுவில் இருக்க ஒரு விஷயங்கள். ஓகேவா? இந்த விஷயங்கள்லாம் ரீஜனல் ரூரல் பேங்க் பற்றி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 75% வந்துட்டு ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் இந்த ரீஜனல் ரூரல் பேங்கால 75% வந்து அவங்க கொடுக்குற லோன்ல கொடுக்க முடியவில்லை அப்படின்னா, இந்த 75% அந்த காசு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மிச்சம் இருக்க காசு எங்கே கொண்டு போயிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஐடிஎஃப்னு ஒரு ஃபண்ட் இருக்கும். அதாவது வந்துட்டு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், ஆர்ஐடிஎஃப் இங்கே எழுதி போட்டுறேன், ஆர்ஐடிஎஃப். இந்த ஃபண்டுக்கு வந்து மிச்சம் இருக்கு, அதாவது அவங்க 75% கொடுக்கணும் லோனு, ஆனால் கொடுக்க முடியாமல் மிச்சம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக எங்கே போயிடும், இந்த ஆர்ஐடிஎஃப்க்கு போயிடும், ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். இந்த ஃபண்ட் வந்து யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நபார்டுன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா?
ஓகே. கோஆபரேட்டிவ்க்குலாம் ஒரு ஹெட் மாதிரி. இப்போ பேங்க்ஸுக்குலாம் எப்படி ஆர்பிஐ ஹெட்டோ, கோஆபரேட்டிவ் ஸ்டேட்ல இருக்க கோஆபரேட்டிவ்ஸ்க்குலாம் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நபார்டு. ஸ்டேட்ல இருக்க கோஆபரேட்டிவ்ஸ்க்குலாம் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஸ்டேட்ல இருக்க கோஆபரேட்டிவ்ஸ்க்குலாம் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நபார்டு. இவங்க மெயின்டைன் பண்றதா ஆர்ஐடிஎஃப் ஃபண்ட். சரி, இந்த ஃபண்டுக்கு மட்டும் தான் போகுமான்னு கேட்டா கிடையாது. ஆர்பிஐ வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த ஃபண்ட்ல நீங்க போடுங்க. வேற சில ஃபண்ட் இருக்கும், சிட்பிக்குன்னு சில ஃபண்ட் இருக்கு. எஸ்ஐ சிட்பி, நம்ம சிட்பியும் நம்ம பார்ப்போம் பின்னாடி. சிட்பி ஃபண்ட்லயும் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிஐ வந்து எந்த ஃபண்ட்ல நீங்க போடணும்னு சொல்றாங்களோ அந்த ஃபண்ட்ல எல்லாம் போடுவாங்க. சரிங்களா? ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் பத்தி முக்கியமான விஷயங்கள் இதுதான். சரி, இதுக்கடுத்து ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வரையும் நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், அதாவது மூணாவது கேட்டகரி. ஃபர்ஸ்ட் என்னது சென்ட்ரல் பேங்க்ன்றத பார்த்தோம், ஆர்பிஐ நம்ம முன்னாடி செஷன்ஸ்ல பார்த்தோம். இப்போ பார்த்தது கமர்ஷியல் பேங்க். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பேங்க். டெவலப்மெண்ட் பேங்க்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெவலப் பண்றதுக்கு காசு கொடுப்பாங்க. நான் எதை டெவலப் பண்றதுக்கு? நாடை டெவலப் பண்றதுக்கு. சரிங்களா? கண்ட்ரி டெவலப்மெண்ட்காக காசு வழங்கப்படுற பேங்க் தான் இந்த டெவலப்மெண்ட் பேங்க். இந்த டெவலப்மெண்ட் பேங்கோட மோட்டிவ் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ட்ரியை டெவலப் பண்றதா. இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து மோட்டிவ் கிடையாது. அதாவது லாபம் பார்க்கணும் அப்படின்னு வந்து இவங்க நினைக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம கண்ட்ரியை எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்காக எந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்துட்டு காசு கொடுத்து உயர்த்தலாம் அப்படின்றதுக்கு தான் இவங்களோட நோக்கமா இருக்கும். சரி, இந்த டெவலப்மெண்ட் பேங்க் கமர்ஷியல் பேங்க்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெவலப்மெண்ட் பேங்க் வந்து காமன் பீப்புள் கிட்ட இருந்து, அதாவது காமன் பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அப்புறம் இவங்க கொடுக்குற லோனும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்மா இருக்கும். ஆனா கமர்ஷியல் பேங்க்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்மா கொடுப்பாங்க. டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து மீடியம் அண்ட் லாங் டேர்மா கொடுப்பாங்க. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, SML ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட், மீடியம், லாங் டேர்ம். கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து ஷார்ட் மீடியம் கொடுப்பாங்க, டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்து மீடியம் அண்ட் லாங் டேர்ம் கொடுப்பாங்க. சரிங்களா? இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்னா என்னன்றது ஒரு பேசிக். இவங்களுக்கு ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது. அதே மாதிரி காமன் பப்ளிக் இருந்து டெபாசிட் வாங்க மாட்டாங்க. இவங்க கொடுக்குற லோன் எப்படி இருக்கும்? மீடியம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸாக தான் இருக்கும். சரி, இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்ன்றது எதெல்லாம் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்றதுக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு. அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்றதுக்கு என்ன பேங்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நபார்டுன்னு ஒரு பேங்க் இருக்கு. நம்ம ரீஜனல் ரூரல் பேங்க் பார்க்கும்போது பார்த்துருப்போம். சரிங்களா? நபார்டுன்றது அந்த ஆர்ஐடிஎஃப் ஃபண்ட் வந்து மெயின்டைன் பண்றது. ஒரு விஷயம் நான் அங்க சொல்ல மறந்துட்டேன், என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரீஜனல் ரூரல் பேங்க்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதை யாரு ரெகுலேட் பண்ணுவா, ஒழுங்குமுறைப்படுத்துவானா? ஆர்பிஐ தான் ஒழுங்குமுறைப்படுத்துவாங்க. அதை யாரு மேற்பார்வையிடுவான்னு பாத்தீங்கன்னா, அதாவது சூப்பர்வைஸ் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா நபார்டு சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இது முக்கியமான விஷயம், நான் மறந்துட்டேன், சாரி. ரெகுலேட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்கை ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுவாங்க. யார் வந்து அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நபார்டு வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. எதை? ரீஜனல் ரூரல் பேங்க். சரி, அப்படியே இப்போ நம்ம டெவலப்மெண்ட் பேங்க் வருவோம். இதுக்கு கீழே என்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொன்னேன், அது இண்டஸ்ட்ரியல் பேங்க்ஸ். அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பேங்க் எது பார்த்தீங்கன்னா நபார்டு. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் எதுனா சில விஷயங்கள் பார்ப்போம் நம்ம. என்னன்னா ஐடிபிஐ, அப்புறம் சிட்பி, அப்புறம் முத்ரா அப்படின்னு மூணு வகையான பேங்க்ஸ் இருக்கு. அது என்னன்றதை பார்ப்போம். இந்த நபார்டுன்றதை நம்ம எப்போ பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம பார்ப்போம். அதோட அப்பெக்ஸ் பேங்க் தான் நபார்டு. ஸோ இதை வந்து நம்ம அங்கே பார்த்துடலாம். அங்கே பார்க்கறது தான் கரெக்டும் கூட. ஓகே, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க். இது வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்கு கீழே வரும். டெவலப்மெண்ட் பேங்க்ல ரெண்டு விதமா பிரியும், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பேங்க், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்ல என்ன மாதிரி பேங்க்ஸ்லாம் வருது. இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964ல ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? இது டெவலப்மெண்ட் பேங்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் 2004 இது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்காக மாறும். பப்ளிக் செக்டார் பேங்க்னா கவர்மெண்ட் வந்து அதிகமான ஷேர்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? 2004ல் பப்ளிக் செக்டார் பேங்காக மாறும். அப்புறம் 2008ல் இது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு மாறும். சரிங்களா? பேர் வந்து மாற்றப்படும். ஐடிபிஐல இருந்து ஐடிபிஐ லிமிடெட் அப்படின்னு மாறும். ஓகே, இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பேங்காகவும் செயல்படுறாங்க, கமர்ஷியல் பேங்காகவும் செயல்படுறாங்க. கமர்ஷியல் பேங்க் ப்ராஃபிட் ஒரு மோட்டிவா இருக்கும், ஆனால் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்காதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நிலைமையில ஐடிபிஐ
போத் டெவலப்மெண்ட் பேங்காகவும் செயல்படுறாங்க, அப்புறம் கமர்ஷியல் பேங்காகவும் செயல்படுறாங்க. இதுதான் ஐடிபிஐ பற்றின ஒரு சின்ன என்ன சொல்கிறது டிஸ்கஷன். இதுக்கடுத்து நம்ம சிட்பி பார்ப்போம். சிட்பி ஓகேவா? சிட்பி சிட்பி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னா சின்ன இண்டஸ்ட்ரீஸ். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்னா தொழிற்சாலை நம்மளுக்கு தெரியும். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இதுதான் சுருக்கமா சிட்பின்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1990ல பார்லிமெண்ட் ஆக்டால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் சிட்பி. சரிங்களா? அதெல்லாம் ஞாபகம். 1990ல வந்து இது ஆரம்பிக்கிறாங்க. யார் ஆரம்பிக்க? பார்லிமெண்ட் ஆக்ட்னால ஆரம்பிக்கப்படுறதா இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க். இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து யாருக்கெல்லாம் லோன் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு. யாரெல்லாம் லோன் வாங்க முடியாமல் இருப்பாங்களா, சில இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்க, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருப்பாங்க, அதாவது குடிசை தொழிலாளர்கள் இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் லோன் வாங்குறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் வந்து ஸ்மால் பிஸ்னஸ்மேன்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் லோன் வாங்குறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? சிட்பி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1990ல ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம ரீஜனல் ரூரல் பேங்க் பார்க்கும்போது ஆர்ஐடிஎஃப்னு ஒரு ஃபண்டு பார்த்தோம். அதை வந்து யார் மெயின்டைன் பண்ணுவான்னு பார்த்தோம்? நபார்டு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க பார்த்தோம். சிட்பியும் ஒரு வகையான ஃபண்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. அது என்னன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட். என்ன ஃபண்டு? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ஃபண்டு. சரிங்களா? டெவலப்மெண்ட் ஃபண்டு. அப்புறம் இன்னொரு ஃபண்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஈக்விட்டி ஃபண்டு. ஓகேவா? நேஷனல் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு ரெண்டு ஃபண்ட் வந்து யார் மெயின்டைன் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சிட்பி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சிட்பி வந்து மோஸ்ட்லி எந்த செக்டாருக்கு வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் பிஸ்னஸ்மேன் சொன்னேன். இது சுருக்கமாக நீங்கள் எப்படி ஞாபகம் சொல்லணும்னா எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் அப்படின்னு ஞாபகம் சொல்லலாம். அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வளர்த்தெடுப்பதற்காக, ஏன்னா இது டெவலப்மெண்ட் பேங்க் தானே, வளர்த்தெடுப்பதற்காக லோன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ளேயே ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஸ்மால் பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்துடுவாங்க. சரிங்களா? இதுதான் சிட்பியை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன். இதுக்கு அடுத்து இப்போ இந்த சிட்பி பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த சிட்பி வந்து ஒரு காலகட்டம் வரையும் ஐடிபிஐ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதோட சப்சிடரியா இருந்துச்சு, அதாவது அதுக்கு கீழே இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் சிட்பி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஓன்டு இன்ஸ்டியூஷனாக செயல்பட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஷேர்ஸ் முக்கால்வாசி ஷேர்ஸ் யார் வாங்கிட்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அது சார்ந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், பெல் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம், அதை பப்ளிக் செக்டார் யூனிட் சொல்லுவாங்க, அவங்க வந்து வாங்கிட்டாங்க, சிட்பியில் வாங்கிட்டாங்க. இதுக்கடுத்து நம்ம முத்ரா அப்படின்ற ஒரு பேங்க் பற்றி பார்க்கணும். முத்ரான்றது பேங்க்ன்றதை விட அது வந்து ஒரு ஸ்கீம். எதை டெவலப் பண்ணுறதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதும் போது தெரியும். முத்ரா அதாவது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி. சரிங்களா? ஓகே, இந்த மைக்ரோ யூனிட்ஸ்னா சிறு, ரொம்ப சிறு அப்படி, அதாவது சிறு குறு அப்படின்னு பார்த்தோம்னா அது சின்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி. இதுல ரீஃபைனான்சிங் அப்படின்னு போடுறீங்க. ரீஃபைனான்சிங்னா என்ன அப்படின்னு தெரியும். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்ககிட்ட டைரக்டா பணம் இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ஸ்ல இருந்து பணம் வாங்கி இவங்க வந்து திரும்பி ரீஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. யாருக்கு பண்ணுவாங்க? மைக்ரோ யூனிட்ஸ்க்கு வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் ரீஃபைனான்ஸ். அவங்களே ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க, திரும்பி ஒரு ஆளுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, அதுதான் ரீஃபைனான்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த முத்ரா வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூனிட்ஸ் கண்டின்னு சொன்னேன். இவங்க யாருக்கெல்லாம் லோன் கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் கார்பரேட்டாக இருக்கணும், அதாவது பெரிய கம்பெனியாக இருக்கக்கூடாது, அதான் நான் கார்பரேட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் அவங்க வந்து ஃபார்ம், அதாவது அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்க ஈடுபட்டிருக்க கூடாது, அவங்களுக்கு தான் லோன் தருவாங்க. நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸில் இருந்தால் அவங்களுக்கு வந்து லோன் தருவாங்க. நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும். ஃபார்ம்னா என்னது? அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் முத்ரா லோன்ஸை வந்து அவங்க அவைல் பண்ண முடியும், வாங்கிக்க முடியும். நான் கார்பரேட் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸில் அவங்க என்ன சொல்கிறது இருக்கணும்.
கார்பரேட்ல, அதாவது பெரிய பெரிய கம்பெனி சார்ந்த ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க இருக்கக்கூடாது. நான்னா இருக்கக்கூடாது அப்படின்றதான் அர்த்தம். சரிங்களா? இந்த முத்ரா அப்படின்றது நான் வந்து ஸ்கீம் அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா இந்த ஸ்கீம், அதாவது இந்த முத்ரா லோன் தான் கொடுக்க போறாங்க. எப்படின்னா அந்த ஸ்கீம் கொடுக்குற அந்த லோன் வந்து அதாவது மொத்த லோனையும் யாரு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டர், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் அதை வந்து பியர் பண்ணிக்குவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பியர் பண்ணிக்க தேவையில்லை. அதனால தான் இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். அதான் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் கொடுக்கணும். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் காசு தந்தா போதும், ஸ்டேட் கவர்மெண்ட் தர தேவையில்லை. சரிங்களா? இந்த முத்ரா ஸ்கீமு கீழே மூணு வகையான லோன் கொடுப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிசு, தருண், கிஷோர். சரிங்களா? சிசு, தருண், கிஷோர். சிசுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 50,000 வரையும் லோன் வாங்கிக்கலாம். அப் டு 50,000 வரையும் லோன் வாங்கிக்கலாம். தருண்னா 50,000 to 5 lakhs வரையும் லோன் வாங்கிக்கலாம். அப்புறம் கிஷோர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs to 10 lakh வரையும் லோன் வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்து இன்னொரு கேட்டகரி இருக்கு, தருண் பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லோன் வாங்கி சில பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு தான் தருண் பிளஸ் தருவாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 to 20 lakhs வரையும் தருவாங்க. சரிங்களா? இதுதான் முத்ரா ஸ்கீம் பற்றின ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இதுக்கடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கோஆபரேட்டிவ் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்ப்போம். அப்புறம் வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்க்கணும். அது போக வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட சேர்த்து நம்ம பேமெண்ட் பேங்க்ஸ் அப்படின்ற சில விஷயங்கள் பார்ப்போம். இது வந்து அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஏன்னா மணி போவே ஐ திங்க் அரௌண்ட் 11:45 ஆயிடுச்சு. ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதோட கண்டினியூவேஷன் தான் அடுத்த செஷனாக இருக்க போகுது. ஸோ டோன்ட் வரி, அந்த செஷன் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை மாதிரி யாராவது வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டூ ஷேர் இட் டு தம் அண்ட் தேங்க்யூ.